மனுஷங்க அடிப்படையில எல்லாரும் நல்லவங்க தானே. எங்கேயும் 1-2 இடத்துல தான் கெட்டவங்க இருக்காங்க. ஆமாம்மா, அந்த 1-2 கெட்டவங்க தான் இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீயே பாரு, நம்ம வீட்ல சுடர்னு ஒரு கெட்டவ இருக்கா பாரு. நம்மள ஊரு விட்டு ஊரு வந்து நடு ரோட்ல நிக்க வச்சிருக்கா. அவளால இன்னும் என்னெல்லாம் பார்க்க போறோமோ. என்னம்மா அது கார் வந்திருக்கு? ஏய், நீதான் மல்லியா? முதல்ல நீ யாரு? ஏய், நீதான் கூட வந்த அல்லகையா? ஏய், மரியாதையா பேசுறா. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? மலி, மலி, மலி! ஐயோ, இவங்க யாரு? எதுக்காக மல்லியா கடத்திட்டு போனாங்கன்னு தெரியலையே. இது என்ன இடம்? இங்க எதுக்கு என்ன கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்காங்க? சுடர் பத்தின தகவலை சொல்றேன்னு தானே வர சொன்னாங்க. எதுக்கு அடிச்சு இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க? மனோகர் எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. என்ன மட்டும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. சுடரை பத்தி தெரிஞ்சுக்கிறேன்னு வந்து இப்படி மாட்டிக்கிட்டேனே. கடவுளே, என்ன காப்பாத்து. ஏய், நீ என்ன இங்க இருக்க? நீ ஜெயில தானே இருந்த. என்ன கேள்வி கேக்குற? நான் என் கோட்டையில இருக்காம வேற எங்க இருப்பேன்? இது என் கோட்டை. ஜெயில இருந்தா அவன் ஜெயிலிய காலத்தை முடிச்சிருவானா? ஜெயிலுக்கு போனவன் திரும்பி வரமாட்டான்னு நினைச்சுதானே நீங்க புரட்சியெல்லாம் பண்றது? பார்த்தல்ல, இப்ப நான் திரும்ப வந்துட்டேன். இப்ப என்ன பண்ணுவ? ஏய், ஒழுங்கு மரியாதை என்ன வெளியே விட்டுரு. அப்புறம் நடக்கிறதே வேற. வெளியே விடுறதா? என்ன சின்ன புள்ளத்தனமா இருக்க? உன்னை வெளியே விடுறதுக்கா காரெல்லாம் வச்சு கடத்திட்டு வந்திருக்கேன். என் ஏரியாக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டல. இனிமே செலந்தி வலையில மாட்டினா பூச்சி மாதிரிதான் நீ. ஏதாவது ஒரு பள்ளிக்கு இறையாவிய தவிர இங்கிருந்து போகவே முடியாது. இங்க பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. என் ஹஸ்பண்ட் பத்தி உனக்கு தெரியாது. அவர் எப்படியோ என்ன தேடி வருவாரு. அவர் வந்தாருன்னா நீ உயிரோட இருக்க மாட்டே. என்னது, உயிரோட இருக்க மாட்டேனா? ஐயோ, நான் பயந்துட்டேன். ஏய், என்ன அவ்வளவு பெரிய பிஸ்தாவா அவன் புருஷன்? வர சொல்லு பாப்போம், இங்கே வர சொல்லு. ஐயா, வர சொல்லு பாப்போம். நான் இங்கே இருக்கேன், அவனை வர சொல்லு பாப்போம். இந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாதுங்கிற தைரியத்துல தானே பேசுற? இந்த உலகத்துல என்ன எந்த மூலையில வச்சிருந்தாலும் என் புருஷன் கண்டுபிடிச்சிருவாரு. அப்படியா? நானும் அதை பாக்குறேன். இந்த இடத்தை எவனுமே கண்டுபிடிச்சு வந்ததில்ல. இந்த பாரு கண்ணு, நானே ஒருத்தரை கூட்டிட்டு வந்தாதான் உண்டு. இங்க எப்படி உன் புருஷன் வர்றான்னு நானும் பாக்குறேன். அதுக்கு முன்னாடி உன்னை இங்கிருந்து அனுப்புறதாவே இல்ல. என் சுடர எங்கிட்ட இருந்து பறிச்சு கொண்டு போனவதான நீ. நான் மறக்கவே மாட்டேன். இந்த ஜென்மத்துல நான் அதை மறக்க மாட்டேன். என்ன பொண்ணு அவ! அவ இருந்தப்போலாம் பணம் கொட்டுச்சு. போலீஸ் ஆபீசர்ஸ்ல இருந்து கலெக்டர் வரைக்கும் யாரும் எங்களை தொந்தரவே பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் அவ லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிருவா. எப்படி? இந்த கையால டீல் பண்ணிருவா அவ. அப்படி என் தொழில தூண் மாதிரி இருந்தவள தூக்கிட்டு போயிட்டியே. உன்னை நான் மறப்பனா? சொல்லு, உன்னை நான் மறப்பனா? உன்னை நான் விடவே மாட்டேன். ஏய், சின்ன பிள்ளைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் கடத்திட்டு வந்து கையேந்த வச்சு சம்பாதிக்கிற. இதுல உனக்கு என்னடா பெருமை? வெக்கமா இல்ல?
ஊர்ல தொழிலா இல்ல? இல்லனா நீ கையேந்து அடுத்தவங்க வாழ்க்கைய அபகரிச்சு அவங்கள கையேந்து வைக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இப்படி சம்பாதிக்கிறியே, அறிவில்ல? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நான் நல்லா தான் செல்ல இருந்தேன். நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கற வரைக்கும் நான் நல்லா தானே இருந்தேன். எனக்கு ஒரு குறையும் இல்ல. பணம் நல்லா சம்பாரிச்சு டாப்ல இருந்தேன். என்ன ஜெயிலுக்கு அனுப்பி நீ தானே என் வாழ்க்கையவே முடக்குனது. நீ தானே. நீ பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சது. இன்னும் நீ இதே தப்ப பண்ண பெரிய தண்டனை கிடைக்கும். பாவத்தோட சம்பளம் மரணம்னு வேதத்துல இருக்கு, தெரியும்ல? நீ இப்படி பண்ண உனக்கு சாவு தாண்டா வரும். சாப விடுறியா? இத பார், எனக்கு என்ன வேணாலும் வந்துட்டு போகட்டும். ஆனா நான் உன்னை விடுறதாவே இல்ல. இத பாரு, துபாய் ஷேக் ஒருத்தனோட லிங்க் எனக்கு கிடைச்சிருக்கு. அவனுக்கு உன் போட்டோவை அனுப்பி வைக்க போறேன். அவன் மட்டும் உனக்கு ஒரு நல்ல வேலை சொன்னான்னு வெய்யே, உன்னை அப்படியே கைமாத்தி விட்டுருவேன். என் சுடரை என்கிட்ட இருந்து நீ பறிச்சுட்டு போனதுக்கு நான் உனக்கு பண்ற கைமாறு இதான். என்ன தங்கம், டீல் ஓகேவா? என் சுடர் ஒரு மகாலட்சுமி. அவ தொட்டதெல்லாம் தொலங்கும். அவளை கொண்டு போயிட்டே நீ. நான் உன்னை சும்மா விட்டுருவனா? அதுக்கு தான் அந்த ஷேக் இருக்கான். இரு, அனுப்பிடுறேன். ஏய் ஏய் வேணாம் வேணாம் சொல்றேன்ல. ஸ்மைல். எடுக்காத, வேணாம் சொல்றேன்ல. ஸ்மைல் பண்ணு செல்லம், ஸ்மைல் பண்ணுன்னு சொல்றேன்ல. எடுக்காத, வேணாம். அடம் பிடிக்காத. சொல்றது கேளு, வேணாம். ஸ்மைல். ரெடி ரெடி. இங்க 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 பாரு, இங்க பாரு. ஸ்மைல் கொஞ்சம் மேல பாரு. போதும் போதும். இங்க பாரு, அப்படியே அம்சமா இருக்கல்ல. ஷேக்கு அனுப்பிட்டு வந்துறேன். இனிமே ஊர் துபாய் தான். உன் லைஃபே துபாய்ல செட்டில்டு. வரட்டா? வரண்டா செல்லம். சொன்னா கேளு. டேய், போட்டோ எடுத்து துபாய்க்கு அனுப்புறீங்களா? ஐயோ, என்ன ஆக போதோ தெரியலையே. கடவுளே, என்ன காப்பாத்து. கோர்ட்டுக்கு போக வேண்டிய அக்யூஸ்ட் ஃபைல ரெடி பண்ணு. ஓகே சார். சார் 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 ஒரு எமர்ஜென்சி சார். எனக்கு ஒரு பிரச்சனை சார். நான் ஒரு ஆபத்துல இருக்கேன் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். மிஸ்டர், போலீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா இருக்கும். ஒரு நிமிஷம் உட்காருங்க. எதா இருந்தாலும் நிதானமா சொல்லுங்க. சார், என்னால அப்படி இருக்க முடியாது சார். என் மச்சானோட வைஃப யாரோ ரவுடிங்க கடத்திட்டு போயிட்டாங்க சார். இங்க பாருங்க, நான் கேக்குற கேள்விக்கு பதட்டப்படாம பதில் சொல்லுங்க. அப்பதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீங்க சொல்றது பெரிய விஷயம். முதல்ல உட்காருங்க. ஐயோ சார், பரவாயில்ல சார். நாம முதல்ல அவங்கள தேட போவோம். வாங்க சார். சார், அந்த ரவுடிங்க எங்கேயாவது கொண்டு போயிருவாங்கன்னு பயமா இருக்கு சார். எந்த டீடைல்ஸ் இல்லாம எங்கன்னு போய் தேடுவீங்க? முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். உங்க பேர் என்ன? ஐயோ, மனோகர் சார். கடத்தப்பட்டவங்க பேர் என்ன? மச்சானோட வைஃப் சார். அவங்க மல்லி சார் அவங்க பேரு. உங்க ஊர் எது? ஓ, சென்னை சார். என்ன விஷயமா ஓசூருக்கு வந்தீங்க? சார், காணாம போன மல்லி ஏற்கனவே இங்க வந்து தர்மம் எடுத்துட்டு இருந்த பொண்ண அந்த கேங்ல இருந்து மீட்டு கொண்டு போனா சார். இப்போ அந்த பொண்ணை பத்தி கூடுதல் தகவல் தேவைப்படுச்சு சார். அதுக்காக தான் சார் தேடி வந்தோம். இப்போ அந்த பொண்ணு இருந்த இடத்துக்கு போனோம். அப்போ அவளை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல சார். இப்போ ஒருத்தர் திடீர்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வாங்க, உங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி ஒரு தகவல் தரோன்னு சொன்னான் சார். அதனால அங்க போனோம் சார். அங்க ரவுடிங்க என்ன அடிச்சு போட்டுட்டு மல்லிய தூக்கிட்டு போயிட்டாங்க சார். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஆளுங்களை கடத்திட்டு வந்து பிச்சை எடுக்கிற கேங் தான் இதை பண்ணியிருக்கணும். அவங்க தொழில உங்க மல்லி தொந்தரவு பண்ணிருக்காங்க. அதுக்கு தான் அவங்க தூக்கி இருக்காங்க. மாரின்னு ஒருத்தன், அவன் தான் அந்த கேங்கோட லீடர். அவன் நேத்தைக்கு தான் பெயில்ல வெளியில வந்திருக்கான். இது அவனோட வேலையா தான் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். ஐயோ, இப்ப வரேன்னு சொன்னீங்களே சார். சீக்கிரம் வாங்க சார், போலாம். சார், இதெல்லாம் நிதானமா அணுக வேண்டிய கேஸ். நாம அவசரப்பட்டா பொண்ணை கொண்டு போட்டுருவாங்க. கான்ஸ்டபிள் சார். எஸ் சார். நீங்களே என் கூட வாங்க, போய் தேடணும். ஓகே சார். போலாம் சார், வாங்க சார். இப்போ ஒருத்தன்
ஸ்டேஷனுக்கு வந்தான். மனோகர்னு பேரு. டிஎன்ஏ டெஸ்ட் மாத்துறதுக்கு ரகு ஏற்பாடு பண்ணலன்னு சொல்றாரு. நானும் அதை மாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணல. அப்புறம் எப்படி டிஎன்ஏ டெஸ்ட் இப்படி எல்லாம் வரும்? நான் கதிரேசனுடைய மகளா? நினைக்கிறதுக்கே ஓவரா இருக்கு. நான் எங்க இருந்து எப்படி வந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எப்படி லேப் ரிசல்ட் அப்படி வர முடியும்? ஒருவேளை நமக்கே தெரியாம ரகு இந்த வேலைய பண்ணிருப்பானோ? பண்ணாலும் பண்ணுவான். ஒரே சமயத்துல 2 பக்கம் கேம் ஆடுறவன் தான். அவன்கிட்டயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். எப்படியும் கடவுள் ஏன் பக்கம் இருக்காரு. சுடர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, அதனால கொஞ்ச நாள் செல்வ செழிப்பா நிம்மதியா இருக்கட்டும்னு முடிவு பண்ணிட்டாரு போல. ரேணுகா, ரேணுகா, மாடி. வாமா. அக்கா. வாங்க சார். வரமா. உட்காருங்க. உட்காரு நிஷா. மாடி. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, அப்புறம் என்னம்மா? பாதாம் பிஸ்தா. பாதாம், பிஸ்தா, அப்புறம் ஏதோ மூளைக்கு நல்லதுன்னு சொன்னாங்களே, வால்நட். வால்நட். அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோமா. மூளைக்கு எது நல்லதோ அதையெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் மூளை பலம் இல்லாம இருக்கிறது தானே பிரச்சனையா இருக்கு. அதை சரி பண்ணுவோம் தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இப்போ மூளை பலமா இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா. அப்புறம் என்னம்மா பிரச்சனை? எனக்கு அந்த மல்லி தான்ப்பா பிரச்சனை. அதான் அந்த மல்லியை வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு மாப்பிள்ளை அனுப்பி வச்சுட்டாரு. இன்னும் ஏன் அவளை நினைச்சு பயந்துகிட்டு இருக்க? அனுப்பி வச்சுட்டாரு. ஆனாலும் அவ அப்படி ஒதுங்கி போறவ இல்லப்பா. ஏதாவது பண்ணி மறுபடியும் வந்துருவா. ஆமா சார். அவளுக்கு ரேணுகா கழுத்துல விஜய் தாலி கட்டக்கூடாது. அதுக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. பாத்தியாம்மா உலகம் எப்படி இருக்குன்னு. என் பொண்ணு மூத்தவ, ஆனா இவ திரும்ப வந்தப்ப அந்த மல்லி இங்க இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கவே இல்லை. இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கட்டுமே தான் நான் நினைச்சேன். ஆனா அந்த மல்லியோட மனசு எப்படி இருக்கு பாரு. நம்ம எல்லாரோட பிரச்சனையுமே இதுதான் சார். நாம நினைக்கிற மாதிரி தான் மத்தவங்களும் நினைப்பாங்கன்னு நாம நினைச்சிடுறோம். ஆனா அந்த மல்லி அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. அவளுக்கு இந்த வீட்டை அவ தான் ஆளணும். அதுக்கு என்ன வேணாலும் செய்வா. அந்த மல்லி ஒண்ணு இல்லாத வீட்ல இருந்து வந்தவ தானப்பா. அதனால கிடைச்சத விட்டுறக்கூடாதுன்னு நினைப்பா. அந்த விஷயத்துல அவகிட்ட ஒரு வெறியே இருக்கு. அந்த வெறியில தான் அவ எப்படியும் ரேணுகாவை இங்க இருந்து துரத்தலான்னு முடிவு பண்ணிருக்கா. இங்க பாருமா, நான் நினைச்சா அவ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல மட்டும் இல்ல, இந்த ஊர்லயே இருக்க முடியாது. ஏன் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. நான் அப்படிப்பட்ட ஆளு. அப்பா, அந்த மல்லிக்கு விஜய் என் கழுத்துல தாலி கட்டுறதுல 1% கூட விருப்பம் இல்ல. எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனா அவளை இப்படியே விட்டு வச்சா கண்டிப்பா விஜய தாலி கட்ட விட மாட்டான். அதனால நாம எல்லாரும் சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னு தோணுது. என்னமா கவனமா இருக்கணும் சொல்லுமா. அக்கா, என்ன செய்யணும்னு சொல்லு. நீ என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம். ரேணுகா, நம்ம 3 பேரும் ஒரு டீம். நீ சொல்லு, நாம செஞ்சிடலாம். முதல்ல அந்த மல்லியவும் விஜயவும் மீட் பண்ணவே விடக்கூடாது. எப்பவும் விஜய் மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும். அத நான் பாத்துக்கிறேம்மா. அப்புறம் அவன் நிச்சயமா விஜய போன்ல கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணுவா. அப்படி முயற்சி பண்ணாலும் நாம பண்ண விடக்கூடாது. எல்லா சமயமும் அப்படி பண்ணிட முடியுமான்னு தெரியல. ஒருவேளை நாங்க இருக்கப்போ அந்த மாதிரி ஏதாவது நடந்தா நாங்க பாத்துக்கிறோம். கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த 2 வழியை அடிச்சிட்டோம்னா அவ விஜய நிச்சயம் கான்டாக்ட் பண்ண முடியாது. விஜய் ஒரு குழப்பமும் இல்லாம என் கழுத்துல தாலி கட்டிடுவாரு. அம்மா, இது கண்டிப்பா நடக்கும். நீ கவலைப்படாதம்மா. என் புருஷனை என் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் போராட வேண்டியது இருக்கு பாருங்கப்பா. அம்மா, கடவுள் உன் பக்கம் இருக்காம்மா. நீ என்ன அடுத்த ஒரு புருஷனுக்கு ஆசைப்படுற? உனக்கு சொந்தமான புருஷன்ட்ட ஒரு அத்தாட்சியை எதிர்பார்க்கிற.
கண்டிப்பா நீ நினைக்கிறது நடக்குமா? அடடடடடா. ஒரு செகண்ட்ல என்னமா நடிக்கிறா இவ. கதிரேசன் எவ்வளவு பெரிய ஆளு, அவரையே ரிமோட்ல ஆபரேட் பண்ற பொம்மை மாதிரி மாத்தி வச்சிருக்காளே. இவ பெரிய ஆளுதான். டேய், அந்த மல்லி எங்கடா வச்சிருக்கீங்க? அண்ணே அண்டர் கிரவுண்டுக்கு கொண்டு போயாச்சுண்ணே. ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வரதா தகவல் வந்திருக்குடா. ஒருத்தம் கூட கண்ணுல படக்கூடாது. நம்ம அண்டர் கிரவுண்டு யாருக்கும் தெரியாதுண்ணே. டேய், ரொம்ப முக்கியமா இவ்வளவு பத்திரமா பாத்துக்குங்க. அவ நமக்கு ரொம்ப முக்கியம்டா. அண்ணே அவ கையில கிடைச்சா அவளை கொல்லணும் தானே சொன்னீங்க. இப்ப எதுக்கு அவளை பத்திரமா வைக்கணும்னு சொல்றீங்க? டேய், சும்மா அவளோட போட்டோவை நம்ம சவுந்தருக்கு அனுப்பி வச்சேன். அவன் அதை ஒரு ஷேக்குக்கு அனுப்பியிருக்கான். துபாய் ஷேக் இவளுக்கு எவ்வளவு பணம் சொல்லிருக்கான்னு தெரியுமா? அத எவ்வளவுன்னு கேட்டா உனக்கு அப்படியே தலையே சுத்திரும். நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்டா. அப்படி ஒரு அமௌண்ட்ட சொல்லியிருக்கான். அதான் அவளை ரொம்ப பத்திரமா வச்சிருங்கன்னு சொல்றேன். சார் வாங்க சார், வாங்க சார். அண்ணே இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருண்ணே. சார் இவங்கள தான் சார் இருக்கும். இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார். சார் அரெஸ்ட் பண்ணுங்க சார். வாங்க இன்ஸ்பெக்டர் சார். நம்ம இடத்துக்குலாம் நீங்க வர மாட்டீங்களே, இன்னைக்கு இங்க தேடி வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? என்ன மாதிரி ஜெயிலுக்கு போயும் உனக்கு புத்தி வரலையா? வெளியில வந்த அன்னைக்கே உன் வேலையை காட்டியிருக்க. என்ன நானா? நானே என் தொழில ஏற கட்டிட்டு வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாமான்னு பசங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியே இந்த இடத்தையும் ஒரு கார்மெண்ட் கம்பெனியா மாத்திடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களே பாருங்க, ஏதாவது உருப்படியா இருக்கான்னு பாருங்களேன். யாரு நீ தொழில மாத்த போறியா? நீ எல்லாம் தொழில மாத்தினா உலகம் அழிஞ்சிராது சார். நீங்களே என்ன நம்பலன்னா எப்படி சார்? யாரும் பிறக்கும் போதே குற்றவாளியா பிறக்கிறது இல்ல சார். இங்க பாரு, மல்லின்னு ஒரு பொண்ண உனக்கு தெரியும். அந்த பொண்ணு சுடர்னு ஒரு பொண்ணு சம்பந்தமா தகவல் கேட்க வந்திருக்கா. மனோகரையும் மல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்லி மல்லியை கடத்திட்டு போயிருக்கீங்க. இப்ப அந்த மல்லி எங்க? ஒழுங்கு மரியாதையா மல்லியை என்கிட்ட ஒப்படைச்சிரு. ஐயோ சார், நானே நன்ன இடத்துல பெர்மனண்டா ஜெயில இருந்து வெளியில வரணுங்கிறதுக்காக எவ்வளவு திருந்தி வாடுறேன் தெரியுமா? என்ன போய் இப்படி கேக்குறீங்களே சார். இத பாரு மாதிரி, இந்த ஊர்ல அந்த பொண்ணுக்கு வேற யாருக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா உனக்கு அந்த பொண்ணுக்கு தான் முன்பகை இருக்கு. அது மட்டும் இல்லாம உன் ஆள் தான் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்கான். யார? கணேஷ்னு சொல்றீங்களா? அவன் ஒரு பொறுக்கி ராஸ்கல் சார். அவன்லாம் இப்ப என் டீம்லயே இல்ல சார். ஒரு பிரச்சனையில ஓவரா பேசினா மண்டையில தட்டி போடான்னு அனுப்பிட்டேன். ஏய், உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. கான்ஸ்டபிள்ஸ் உள்ள போய் தேடி பாருங்க. என்ன சார்? நீங்களும் போய் பாருங்க. ஓகே சார், பாக்குறேன் சார். வாங்க சார். சொல்றேன், நம்பவே மாட்டேங்கிறீங்களே சார். போய் தேடுங்க. ஐயோ, அங்க போய் பார்ப்போம். என்னையா கிடைச்சாங்களா? ஆளே இல்ல இல்ல சார். சார். டேய், மல்லி எங்கடா வச்சிருக்க? பாத்தீங்களா சார்? யாராவது ஒருத்தராவது இருந்தாங்களா? நான் ஜெயில இருக்கும்போது அந்த தொழிலாம் ஏற கட்டிட்டேன் சார். ஒருவேளை அந்த கணேசன் சார், இந்த ஆள் பச்சை பை சொல்றான் சார். இவன் மொழிய பார்த்தாலே இவன் தான் அதை பண்ணிருக்கான்னு தெரியுது சார். சார் கூட்டிட்டு போய் லாடம் கட்டுங்க சார். அப்பதான் உண்மையை சொல்லுவான் சார் இவன். சார் இங்க பாருங்க சார், எப்படி கோவப்படுறாருன்னு பாருங்களேன். சார், அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் நான் என்ன சார் பண்ண போறேன்? அந்த பொண்ணெல்லாம் நான் எப்பவோ மன்னிச்சிட்டேன் சார். அந்த பொண்ணோட முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்ல. என்னடா? ஐயோ நம்புங்க சார், நான் அதை பண்ணல. இங்க பாரு மாதிரி, நீ சொன்னதை அப்படியே நம்பிட்டேன்னு நினைக்காத. நீ தான் அந்த பொண்ணை தூக்கி இருக்கேன்னு தெரிஞ்சது உன்னை நான் என்கவுண்டர்ல போட கூட தயங்க மாட்டேன். அப்படியா? தாராளமா போடுங்க சார். நானே ஸ்டேஷனுக்கு வந்து சட்டையை கட்டிட்டு நெஞ்ச காமிச்சிட்டு நிக்கிறேன். நான் சத்தியமா திருந்திட்டேன் சார், என்ன நம்புங்க சார். வாங்க என்ன சார் நீங்க? பாய். ஏண்டா, நாம எத்தனை போலீஸ் எத்தனை கோட்டை பார்த்திருப்போம், நம்மகிட்டயே வா. ஏய் பார், நீங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணை பத்திரமா பாத்துருங்க. நான் சொல்ற வரைக்கும் புரிஞ்சுதா? புரியுதுண்ணே. போங்க, போய் கவனமா பாத்துருங்க. சரணே, வரனே.
சார் அவனை பார்த்தாலே கிரிமினல் மாதிரி தெரியுது. அப்படியே விட்டுட்டு வரீங்க அவனை? சார் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவன் தான் மல்லியை கடத்தி வச்சிருப்பான். அவன் கண்ணுலயே கிண்டலும் கேலியும் தெரியுது. மனோகர், உங்களுக்கே தெரியுது, எனக்கு தெரியாதா? அவனை எல்லாம் கொஞ்சம் விட்டுதான் சார் பிடிக்கணும். யோ Sir. அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே Yes, sir. இரு. கண்டிப்பா. அவனோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் எனக்கு தெரியணும். எஸ் சார், ஃபாலோ பண்றேன். சார் வாங்க போலாம். ஆ. பார்த்தா நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி இருக்கு. எப்படி இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு? டெல்லிக்கு விற்க போறானோ இல்ல துபாய்க்கு விற்க போறானோ, என்ன பண்ண போறானே தெரியலையே. நாமளும் இந்த புள்ள வயசுலதான் இந்த இடத்துல சிக்கணும். நம்ம வாழ்க்கைய சீரழிச்சு கடைசியில தர்மம் எடுக்க விட்டுட்டான். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இவனுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணுமோ. அவனுக்கு சீக்கிரம் அழிவுதான் வரும். நம்ம கையால தான் அவனுக்கு சாவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.